முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து வராருன்னு புரிஞ்சுக்கிறோம். அதை கேட்டுடலாம். கௌரவம் பார்க்காமல் நான் தான் உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை தேடிதான் எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த இயக்கம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன செய்தார்கள்? 1991 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தது மட்டுமில்ல, எல்லா கூட்டணி தலைவர் வீட்டுக்கும் படியேறி சென்றார்கள். அம்மா கௌரவம் பார்க்கல. நான் முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ற கௌரவம் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் போனாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரை போய் நேரடியாக பார்த்தார்கள், வைகோவை நேரில் சென்று பார்த்தார்கள். குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி கம்யூனிஸ்ட் குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தாங்க. எந்த அசௌகரியம் பார்க்க ஒரே நோக்கம் அம்மாவுடைய நோக்கம், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இரட்டைலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து தலைவர்கள் வீட்டுக்கும் தானே சென்று பார்த்து அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலில் வெற்றியை பெற்று தந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேண்டாம், நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கலாம், நமக்கு தேவையில்லை, நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில் உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர்கள் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள், 200 தொகுதியில் நாம் வெற்றி பெறுகிறோம், நான் சர்வே எடுத்து விட்டேன் சொன்னாரே கோசம் இதுவரை அந்த சர்வே என்ன என்பதை எந்த நிர்வாகிகளுக்கும் காட்டதில்லை. எந்த மாவட்டம் என்ன சொன்ன ஒரு சர்வே எடுத்தால் இப்ப என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கிறார். எதுக்காக சர்வே எடுக்கிறோம்? எங்கே பலமாக இருக்கிறோம், எங்கே பலவீனமாக இருக்கிறோம், எங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிறோம். அப்ப அது எங்களிடம் பகிர்ந்தாதானே இந்த பகுதியிலே உங்களுக்கு பலமா இருக்கிறது, இந்த பகுதியில் பலவீனமாக இருக்குது, இதை போய் பாருங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதை தாம் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரை வைத்து எடுத்தார்? இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாத ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தோம். என்றைக்கு இவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே இது ஒரு குடும்பத்தின் பிடியிலே சென்று விட்டது. இன்றைக்கு மாமன் என்கிறார், மச்சான் என்கிறார், பிள்ளை என்கிறார். யார் அவர்கள்? இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களா, பாடுபட்டார்களா? முதலில் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் உங்களை நாங்கள் உட்கார வைத்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டு தெரிகிறதா? ஆனால் இப்படி இந்த இயக்கம் இதுவரை இன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கின்ற போது கூட 47 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார் என்றால் தமிழகத்துடைய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் 2வது முறையாக புரட்சி தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தொடர் வெற்றி. அந்த வெற்றியை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே எந்த தலைவரும் இதுவரை பெறவில்லை. தலைவருடைய மறைவிற்கு பிறகு யாரும்
இரண்டாவது முறையாக வெற்றி பெறவில்லை. அந்த சாதனையை முறியடித்து 2016 மீண்டும் ஆண்ட இயக்கமே மீண்டும் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை மாண்புமிகு அம்மா அவர்கள் சாதித்து நம்ம கிட்ட வெற்றி பெற்று ஆட்சியும் கட்சியும் கொடுத்து விட்டு மன நிறைவாக நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய நிலைமை என்ன? அந்த வெற்றி கோட்டை நம்ம நெருங்க முடிந்ததா? 12 தேர்தலில் 19%, 21 தேர்தலில் 65 இடங்கள் அதிமுக, 24 பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். அதிமுக சரித்திரத்திலே முதல் படுதோல்வி 2024 தேர்தலிலே பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். 3வது இடம் சென்றோம். அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை. சொன்னோம். அன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரு யாரும் வேண்டாம். அன்றைக்கு எல்லோரும் சொன்னோம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எனக்கு தெரியும் இனி எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொன்னார். அது உங்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். தேர்தலுடைய முடிவு படுதோல்வி நாம் சந்தித்தோம். ஒரு அடிப்படை விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் யாருக்கு? இந்த நாட்டினுடைய பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பாரத பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா அணி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லை. இல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்? யாரும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றாலும் பரவாயில்லை. தேர்தலில் என்ன முடிவெடுத்தார்கள்? ஏதோ இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் என்ற போது பிரச்சாரம் பண்ணினார். அதுவே தவறான ஒரு முடிவு. தோல்வி அடைந்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.